இனி உச்சநீதிமன்றத்தின் வழக்குரைஞர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களின் இல்லத்தில் தலைமுறை தலைமுறைகளாய் தொடர்ந்து நடைபெற்று வரும் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை இப்போது காண்போம். உச்சநீதிமன்றத்தின் வழக்குரைஞர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களின் இல்லத்தில் தலைமுறை தலைமுறைகளாய் தொடர்ந்து நடைபெற்று வரும் நவராத்திரி கொலு கொண்டாட்டங்களை இப்போது காண்போம். இந்த கொலுவிலே பள்ளி கொண்ட பெருமாளாம் அரங்கநாதரின் அற்புத சிலை நடுநாயகமாய் வீற்றிருக்க, மேல் நிலையில் திருவேங்கடத்தில் உறையும் திருமலை தெய்வமும் திருச்சானூர் தெய்வமாம் மலர் மகளும் பிரகாசம் காட்டி நிற்கும் பேரழகு நெஞ்சமெல்லாம் நிறைகிறது. கண்களுக்கும் கருத்துக்கும் விருந்தாய் அமைந்து கலை பொக்கிஷங்களாய் காட்சி தரும் இந்த பொம்மைகளுக்கும் வரலாறு உள்ளது. இந்த இல்லத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி கொலு மட்டுமல்ல, இங்கே கொலு வீற்றிருக்கும் பொம்மைகளும் பாரம்பரியம் மிக்கவை. சுமார் 6 ஆண்டுகளை கடந்தும் பொலிவு குன்றாமல் காட்சி தரும் பொம்மைகள் இந்த இல்லத்து கொலுவின் சிறப்பு அம்சங்கள் என்றால் அது மிகையாகாது. உலகிற்கே ஒளி தரும் சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் அருணனை சாரதியாய் கொண்டு வலம் வரும் அற்புத காட்சி கையெடுத்து கும்பிடத் தோன்றுகிறது. தசாவதார பொம்மைகள் திருமாலின் பெருமைக்கு சான்றாய் இங்கே அணிவகுத்து நிற்கும் ஆனந்த திருக்காட்சி. இந்த நவராத்திரியில் இறுதி 3 நாட்கள் கலைமகளுக்கு உரியதல்லவா? இதோ கலைமகளின் கைப்பொருளாம் வீணை கம்பீரமாய் கொலுவீற்றிருக்கும் இனிய காட்சி இல்லத்தையே கலை கோயிலாய் மாற்றியிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. செந்தூர் முருகனின் சிங்காரத் தோற்றம் அந்த சீரலை வாயிலிலே சென்று தரிசித்த திருப்தியை தருகிறது. பாம்பாட்டி மகுடியை வாசிக்கும் இந்த பொம்மை பாமரன் முதல் பகவான் வரைக்கும் கொலுவிலே இடம் உண்டு என்ற தத்துவத்தை உணர்த்துவதாய் அமைக்கப்பட்டுள்ளது. இதோ இந்த சிவன் பார்வதி பொம்மைகளுக்கும் இந்த கிருஷ்ணர் பொம்மைக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. எங்க வீட்டு கொலுவில் இந்த மைசூர் பொம்மை அது ரெண்டும், அதை நான் பார்வதி பரமசிவனா பண்ணியிருக்கேன். இது பாட்டி கொள்ளு பாட்டி அவா காலத்துலேருந்து இருக்கிற பொம்மை. அதை டிஸ்மேண்டில் பண்ணலாம், அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். நான் புடவை அந்த இதெல்லாம் கட்டி அதுக்கு நாங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கிருஷ்ணர் பொம்மை பாட்டி காலத்துது, அதுவும் ரொம்ப பழைய பொம்மை. பாட்டி கொள்ளு பாட்டி அவா இருக்கிறதுலேருந்து அந்த பொம்மையை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணிட்டு வரோம்.
மரப்பாச்சியும் அதே மாதிரி தான். அது வந்து ரொம்ப கொள்ளுப்பாட்டி பாட்டி அந்த காலத்துலேருந்து இருக்கிற பொம்மை. அதுக்கும் அலங்காரம் பண்ணி அதுவும் 100 years ஓல்டு அது இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த பீங்கான் பொம்மை எல்லாமும் கொள்ளுப்பாட்டி காலத்துலேருந்து இருக்கிறது. இதெல்லாம் கோயிலில் வீற்றிருக்கும் சிலைகளைப் போல நூற்றாண்டு பெருமையை தன்னுள் தாங்கிய இந்த பொம்மைகள் நம் பாரம்பரியத்தின் சிறப்பை பறைசாற்றுகின்றன, பண்பாட்டு பெருமையை நிலைநிறுத்துகின்றன. இத்தனை ஆண்டுகள் பொம்மைகளை பாதுகாத்து வைத்திருப்பது முடிகின்ற காரியமா? ஆம், முடியும் என்று பெருமிதம் கொள்கிறார் இந்த குடும்பத் தலைவி. இப்போ தமிழ்நாட்டில் நவராத்திரி பண்டிகையை ரொம்ப விரும்பி எல்லாரும் கொண்டாடுறோம். அந்த 10 நாளும் அம்பாளுக்கு பூஜை பண்ணி அவளை ஆராதனை பண்ணி அவளோட அந்த சக்தியை எங்களுக்கும் வரணும், அந்த சக்தின்னுட்டு ரொம்ப வேண்டிட்டு பண்ணுறோம். இதில் குலு வந்து மேஜர் பார்ட் குலு எடுக்க வைக்கிறோம், அம்பாளை உட்காத்தி வச்சு. அதே மாதிரி அது வெறும் சுவாமி இதுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் அவ்வளோ போர் அடிக்கக்கூடாது. நிறைய அந்த பொம்மை இந்த பொம்மை ஃபேன்சி பொம்மைகள் எல்லா விதமான பொம்மைகள் இப்போ டைனோசார்லாம் கூட வைக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் வச்சு எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இட் இஸ் நாட் ஓன்லி எ ஃபெஸ்டிவல், இட்ஸ் ஆல்சோ எ சோஷியல் மியூச்சுவல் மீட்டிங் ஈச் அதர் அண்ட் கெட் டுகெதர். அந்த மாதிரியும் இப்போ கொண்டாடுறோம். இதை வந்து வீடு வீடாக போய் அப்போல்லாம் குங்குமச்சிப்பு இதை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கூப்பிட்டு எல்லாரையும் வர சொல்லி தினம் சுண்டல் பண்ணி வெத்தலைப்பாக்கு சுண்டல் இதெல்லாம் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக பேசி அந்த மாதிரிலாம் நடக்கிற பண்டிகை இது நவராத்திரி தான். எத்தனை டைம் இல்லாமல் இருந்தாலும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்தால் கூட அந்த ஒரு நம்ம ட்ரெடிஷனை விடக்கூடாதுங்கிறது எல்லார் மனசுலையும் இருக்குது, நடத்திட்டு தான் வந்துட்டுருக்கு. இந்த இல்லத்தின் நவராத்திரி கொலுவிற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. தற்போதைய காஞ்சி பெரியவர் இந்த இல்லத்து கொலுவிலே பங்கு கொண்டுள்ளார் என்ற சிறப்பே அது. தெய்வமாய் திகழும் மகான் காஞ்சி முனிவரின் இளவயது புகைப்படத்தை காணும்போது இந்த இல்லத்தின் பாரம்பரியமும் பெருமையும் நன்கு புலப்படுகின்றது. ஒன்பது நாட்கள் மகிஷாசுரனுடன் போரிட்ட தேவி 10ஆம் நாள் அம்பெய்து வதம் செய்தாள். இந்த 10வது நாளே விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தொடங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாய் முடியும் என்ற காரணத்தினால்தான் பிள்ளைகளின் கல்வியையும் இந்த நன்னாளிலே தொடங்குகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே இல்லங்களில் வைக்கப்படும் கொலு எத்தனை வித்தியாசமானது, எப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்தது என்பதனை கண்டோம். வரும் காலங்களில் நவராத்திரி கொலுவினை நாமும் நமது இல்லத்தில் வைத்து அம்பிகையின் அருளைப் பெறுவோம். ஓம் சக்தி.